languageல subset and proper subset இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்க நம்ம ரெண்டு செட்ஸ் எடுத்துருக்கோம் P and Q. P ல வந்து எலிமெண்ட்ஸ் A, B, C இருக்கு. Q ல வந்து எலிமெண்ட்ஸ் B, C, A இருக்கு. இப்போ பார்த்தோம்னா செட் P ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே செட் Q லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி P ல இருக்கிறது எல்லாமே இப்போ Q ல இருக்கு அப்படின்னா P is a subset of Q. அகைன் இந்த சேம் வே நம்ம ரிவர்ஸ்ல திங்க் பண்ணாலும் Q ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து P ல இருக்கு. ஸோ we can say P is a subset of Q. Or we can also say Q is a subset of P. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்ஸும் ஈக்குவலா இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரிவர்ஸும் வந்து ட்ரூவா இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் தான் வந்து நம்ம சப்செட் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கான சிம்பிள். ஸோ இன்னொரு சிம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சிம்பிள். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா பிலாங்ஸ் டு. ஸோ இந்த பிலாங்ஸ் டு நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட். இப்போ இந்த A எடுத்தோம் அப்படின்னா A பிலாங்ஸ் டு செட் P. ஸோ ஒரு எலிமெண்ட்டை பத்தி பேசும்போது தான் இந்த பிலாங்ஸ் டு அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். when we talk about the whole set we are supposed to use the symbol in the subset symbol. இப்போ ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க ரெண்டு செட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த P ல இருக்கிற இந்த மூணு டேர்ம்ஸுமே வந்து Q செட்ல இருக்கு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் we have an extra term called D. இப்போ இந்த D டேர்ம் பார்த்தோம்னா it is not in P but it is present in Q. இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேர்ம் இருந்ததுன்னா this set is called the proper subset of this Q set. So proper subset represent பண்றது எப்படி அப்படின்னா we can say P is a proper subset of Q. So அப்ப proper subsetனா என்ன அர்த்தம்? நம்ம கன்சிடர் பண்ற செட்ல if this is going to be the proper subset of this set, there should be an extra element which is not present in the first set. So இப்படி இருந்தாதான் வந்து இது proper subset. So இந்த மாதிரி proper subset கான்செப்ட்ல வந்து you cannot say Q is the subset of P அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. This is not true. So இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணா we mean that Q is not a proper subset of P. இப்போ given a set, இப்போ இந்த செட்டோட சப்செட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் எவ்ரி செட் கண்டிப்பா ஒரு எம்டி செட் வந்து சப்செட்டா தான் இருக்கும். ஸோ எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். அகெயின் இப்போ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டா எழுதலாம். ஸோ தீஸ் டூ செட்ஸ் ரிட்டன் செப்பரேட்லி அண்ட் ஃபைனலி த ஒரிஜினல் செட் இட் செல்ஃப். ஸோ இப்போ இந்த நாலு செட்டுமே வந்து இந்த கிவன் செட்டுக்கு வந்து சப்செட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிவன் செட்டுக்கு வந்து நம்ம எத்தனை சப்செட்ஸ் எழுத முடியும் அப்படின்னா யூ கேன் ரைட் 2n சப்செட்ஸ். ஸோ இப்போ இந்த nங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இட் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த கிவன் செட். In other words, இப்ப இந்த எண்ணை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், கார்டினல் நம்பர் ஆஃப் த கிவன் செட். ஸோ இப்போ வந்து இங்க 2 எலிமெண்ட்ஸ் இருந்ததுனால நம்மளுக்கு இங்க வந்து 2^2. ஸோ 2^2 இஸ் 4. ஸோ நம்மளுக்கு வந்து 4 சப்செட்ஸ் வந்திருக்கு. இஃப் சப்போஸ் in a given set you have 3 elements, so 2^3 is going to be 8. ஸோ நமக்கு வந்து 8 சப்செட்ஸ் வரும். இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு இங்க வந்து 4 சப்செட்ஸ் வந்திருக்கு. இதுல எது வந்து ப்ராப்பர் சப்செட் கிடையாது. இந்த பர்டிகுலர் செட் இஸ் நாட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் திஸ் செட். ஏன்னா நம்மளுக்கு இங்க வந்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இல்ல. தீஸ் போத் ஆர் சப்செட்ஸ் பட் தீஸ் ஆர் நாட் ப்ராப்பர் சப்செட்ஸ். ஸோ நம்ம இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா the other 3 sets are called the proper subsets of the given sets. So இப்போ number of proper subsets அப்ப எத்தனை இருக்கும்? 2n minus 1. இப்போ இது எப்படி?
அகைன் இப்போ given setல வந்து நமக்கு 2 elements இருந்தது. So 2 power 2 is going to be 4. 4 minus 1 will give you 3. So இந்த 3 தான் வந்து proper subsets of the given set. இப்போ power setனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Again we'll consider a set called P which is going to be A, B. So இப்போ இதுக்கு வந்து நம்ம subsets எழுதணும்னா we will get first ஒரு empty set, அப்புறம் given terms singular and then the given term itself, and then the given set itself. So இப்போ வந்து நம்மளுக்கு 4 terms வந்துருச்சு. These are called the subsets of this set. இப்போ இதை வந்து நம்ம ஒரு set bracket வச்சு enclose பண்ணோம்னா இப்போ இந்த 4 செட்டும் இப்போ ஒரு செட் ஆயிடுச்சு. So this set is called the power set of the given set. So எப்படி இப்போ power set define பண்ணலாம் அப்படின்னா it is the set of all subsets of a given set. So இப்போ இந்த power set ஓட cardinal number என்னவா இருக்கும்? We can say n of p of a. So p of a na power set of set A, n of p of a na cardinal number of the power set of set A. So which is going to be again 2 power n. Because உள்ள வந்து என்ன இருக்கு? நம்மளுக்கு அந்த அதே subsets தான் இருக்கு. So number of subsets தான் இங்க வந்து cardinal numberாவும் வரும். இப்போ இந்த சப்செட் கான்செப்ட் வச்சு செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 செட்ஸ் எடுத்திருக்கோம் P and Q. ஸோ P இஸ் அ சப்செட் ஆஃப் Q. ஸோ அதனால தான் Q உள்ள வந்து நம்ம P ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து P யூனியன் Q. P யூனியன் Q என்ன இருக்கும்னா the whole set Q. So this is going to be the union of 2 sets. So அப்போ P union Q equal to என்ன வரும்னா Q set தான் வரும். Again intersection. So P intersection Q will be இப்போ பார்த்தோம்னா இந்த ரீஜன் மட்டும்தான் வந்து செட் P and செட் Q ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கிற ரீஜன். ஸோ இப்போ P intersection Q என்ன வந்துருச்சு அப்படின்னா செட் P. So if P is a subset of Q, அதுவும் எப்படி இருக்கணும்? ப்ராப்பர் சப்செட்டா இருக்கணும். If P is a proper subset of Q, then P union Q is equal to Q and P intersection Q is P. இப்போ செட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ அகெயின் இங்கேயும் வந்து we consider 2 sets P and Q. So P is going to be a proper subset of Q. So if this is the case, P difference Q. In other words, இதை வந்து வேற எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா P difference Q. So P difference Q னா என்ன அர்த்தம்? P ல மட்டும் இருக்கிற terms which are not in Q or which are not common to both. P ல மட்டும் இருக்கிற terms. So அப்படி பார்த்தோம்னா இப்போ சப்செட் கான்செப்ட்ல வந்து P ல மட்டும் இருக்கிற terms ன்னு சொல்லி it is not possible because P itself is present within Q. So அப்படி இருக்கும்போது P minus Q is a null set. இப்போ அகைன் ரிவர்ஸ்ல வந்து இப்போ இதை வந்து நம்ம Q difference P or Q minus P இப்படி எடுத்தோம்னா வந்து so now what is Q minus P? The elements which are present in Q which are not present in P. So அப்படி இருக்கிற terms வந்து these terms. So these terms are present in Q and they are not present in P.